ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அருமையான ஒரு பாயாசம் ரெசிப்பிங்க. இது உடனடியாக டக்குன்னு செஞ்சலாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது எதில் செஞ்சாலும் சொன்னோம்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட உடனே இதை நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த கடலை மாவு பாயாசத்தை எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அருமையான அந்த கடலை மாவு பாயாசம் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த இன்ஸ்டன்ட் பாயாசம் செய்கிறதுக்கு முதல்ல 1 ஸ்பூன் நெய் நம்ம வானிலையில் சேர்த்துக்கலாம். நெய் உருக்கினதும் ஒரு 1/4 கப்புக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் இருக்குது. இந்த கடலை மாவை இந்த நெய்லேயே நம்ம பச்சை வடை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கலர் மாறிடாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வாசனை வர அளவுக்கு நம்ம இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கடலை மாவை நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாறின பிறகு என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடலை மாவு நல்லா சூடாறி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்தோமோ அதே மாதிரி 2 மடக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இன்னொரு கப்பு. இப்போ 2 கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கரைச்சிக்கலாங்க. இது நம்ம நினச்ச உடனே டக்குன்னு இந்த பாயசம் செய்யலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ சின்ன சின்னதாக இதில் கட்டி இருந்தாலும் இப்படி நம்ம உடச்சி விட்டு நம்ம இப்போ இதை ரெடி பண்ணி நல்லா லிக்விடாக எடுத்து வச்சிடணும். நம்ம இப்படி கீழே தான் வச்சு கலந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். கடல் மாவையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா இப்படி கரைச்சி விட்டாச்சு. அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கெட்டி ஆகிடும். நல்லா லிக்விடாக நம்ம செஞ்சோம்னா தான் நல்லா லிக்விடாக சூப்பராக இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எந்த அளவுக்கு தண்ணி எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கிறேன். இந்த பாலும் தண்ணி இதெல்லாம் நான் சேர்க்குறதுனால தான் நான் 2 அளவுக்கு ஜீனி எடுத்தேன். ஒரு கடலை மாவுனா 2 ஜீனி எடுத்தேன். ஏன்னா லிக்விட் அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு இனிப்பு பத்தாது. பால் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கைவிடாமல் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியான நம்மளுடைய கீரு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த பாயாசம் யாராலும் வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டால் கூட டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். அப்படியே மெல்ல கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா சூடேற ஆரம்பிச்சிடுச்சு. மெல்ல கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. நம்முடைய உடனடி கடலை மாவு பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. அதை பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா திரண்டு வந்துட்டுருக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம அந்த கடலை மாவை நல்லா நம்ம நெய்யில் வதக்கி விட்டதுனால வாசனையும் நல்லாயிருக்கும். கடலை மாவில் தான் செஞ்சோன்னு யார் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சமாக கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தண்ணி அப்பப்போ இல்லைன்னா பால் எது வேணால் சேர்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கடலை மாவு பாயசத்தை இதே மாதிரி அப்படியே குடித்தோம்னா நமக்கு இது என்னன்னு கேட்பாங்க. அதுக்கே நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். பாதாம் கீர் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ஃபுட் கலர் சேர்க்கும் போது நல்லா இருக்குது பாருங்கள். இது கொஞ்சமாக கொதிச்சு வந்தால் போதும், நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு பாயசம் செய்கிறதுனா இந்த கடலை மாவு வச்சு நம்ம பாயசம் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. அடுத்தது இதில் என்னென்ன தாளித்து போடலான்னு பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய கடலை மாவு பாயசம் நல்லா ரெடியான பிறகு நான் நெய்யில் தாளித்து முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்தாச்சு. அடுத்தது பாயசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் குங்குமப்பூ மேலே கொஞ்சம் தூவி விட்டுறேன். அடுத்தது தூவி வச்சுருக்கிற பிஸ்தா பருப்புகளையும் மேலே தூவி விட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம யாரும் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க இது கடலை மாவில் தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு. ரொம்பவே அட்டகாசமான இந்த பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கடலை மாவு பாயசம் ரெடி. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த கடலை மாவு பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.